பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த 7ஆம் மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அநேக அற்புதங்கள் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அவர் துவங்கினதை அவரை முடித்து வைக்க போகிறார். அருமையானவர்களே, குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பதியர்களுக்காக நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விசுவாசம் உங்களை வளரட்டும். நீங்கள் இன்றைக்கு உற்சாகத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 7:2. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலி ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் நீ பேழைக்குள்ளாக நீ கேற்றி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இங்கு பாருங்கள், தேவன் நோவாவிடத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நோவாவையும் பிள்ளைகளையும் அவர்கள் ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள் தேவனாகிய கர்த்தர் போக சொன்னது மட்டுமில்லாமல் பூமியில் அவர் படைத்த மிருகங்களையும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பூமியின் மீதங்கு வித்தை உயிரோட காக்கும் பொருட்டு. அடுத்து மாடிலிருந்து மாடு, ஆடிலிருந்து ஆடு, பறவையிலிருந்து பறவை இல்லையா, ஒட்டகத்திலிருந்து ஒட்டகை, ஒரு ஆண் பறவை இருந்தால் ஒரு பெண் பறவை இல்லையா, ஒரு ஆண் ஆடு இருந்தால் ஒரு பெண் ஆடு, ஒரு ஆண் மாடு இருந்தால் ஒரு பெண் மாடு வேண்டும் என்று தேவன் முன் குறித்து அவைகளை தீர்மானம் பண்ணி நோவாவுக்கு கட்டளை கொடுத்து, ஏனென்றால் அவைகள் வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் பேழைக்குள் அடைக்க சொல்றார். எனக்கு அருமையானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த மிருக ஜீவன்கள் பலிகி பெருகணும், அவைகள் பூமியை நிரப்பணும் என்று சொல்லி அவர் இவ்வளவு விரும்புகிறார் என்று சொன்னார். இந்த மிருக ஜீவன்கள் இவ்வளவு அக்கறையா இருக்கிறாண்டா, குழந்தை இல்லாத உங்களுக்கு கற்பத்தின் கனியை தருவாரா தரமாட்டாரா? தருவாருங்க, நிச்சயமா தருவாரு. உங்களை கணவன் மனைவியை கர்த்தர் இணைத்திருக்கிறார் என்றால் அது தேவ திட்டம். நோவாவிடத்தில் சொன்னார், உன் குமாரர்களையும் உன் குமாரரின் மனைவிகளையும் சேர்த்துக் கொண்டுகள் என்று சொல்கிறார். பாருங்களேன், உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளையும் பேழைக்குள் சேர்த்துக்கொண்டு, குமாரரை சேர்த்துட்டு மனைவிகளை விட சொல்லல, குமாரரின் மனைவிகளை விட சொல்லல, குமாரரின் மனைவிகளையும் சேர்த்துக்கொண்டு சொல்ல, நீயும் உன் மனைவியும் பேழைக்குள் செல் என்று சொல்லி. அருமையானவர்களை, இன்றைக்கு சாத்தான் வேணா, பொல்லாத சத்துரு வேணா, சூனியக்காரிகளோ மந்திரவாதிகளோ உங்க கர்ப்பத்துல குழந்தை உருவாக்க கூடாது தடை செய்யலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை உடைக்கிறவர். உங்களை கொண்டு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கொஞ்ச காலம் உங்களை ஒரு பேழைக்குள்ள, உங்க கூடாரத்துக்குள்ள வைத்து, நோவா பேழைக்குள்ள வைத்து பாதுகாக்கப்பட்டது போல உங்களையும் ஒரு கூடாரத்துக்குள்ள பாதுகாத்து கொண்டிருக்கான். விசுவாசத்தோடு இருங்க, நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் பலிக பெருக செய்தாரண்டா, நோவாமையும் குமாரனையும் பலிக பெருக செய்தாரண்டா. அவர் சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இந்த மிருகங்களிலிருந்து வித்துகள் உருவாக வேண்டும் என்று என் தேவனாய் கர்த்தர் அவர் மனதில் இருதயத்தில் வாஞ்சித்து அதை செய்யும்படி நோவாவுக்கு அதை கட்டளை கொடுக்கிறாண்டா. இன்றைக்கு உங்களை தொடாதபடி அவர் உங்களுடைய கர்ப்பத்துல அவருடைய கரத்தின் கிரியினால ஒரு தாயின் கர்ப்பத்துல குழந்தைகளை உருவாக்கும்படி அது தேவனுடைய சித்தங்க. ஒரு மனிதனும் அதை செய்ய முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் விசுவாசத்தோடு காத்திருங்கள். என் தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின குழந்தைகளை உங்களுக்கு தந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாருங்க. விசுவாசிங்க, முழு இருதயத்தோடு விசுவாசிங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீ நெடுநாளாய் காத்திருப்பது மனதை இழைக்கப்படும். அது வரும்போது ஜீவ வெளிச்சத்தை பொறுக்கும். உங்கள் பிள்ளைகள் நோவாவை போல தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அந்த தீர்க்க தரிசனம் தேவனால் நிறைவேற்றப்படும்படி அப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகளின் பெண் பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்கப்பீர்கள். இந்த 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷத்தோடு இருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, குழந்தை இல்லாத மகள்களை ஒவ்வொருவரையும் அப்பா கணவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களையும் பலிகி பெருக செய்யுங்க இயேசுப்பா. கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.